வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025-26 கல்வியாண்டு சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் ஆங்கில பாடம் 4ஆம் வகுப்பு. இந்த வினாத்தாளில் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகள் மற்றும் சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேட்ச் த அனிமல் வித் இட் சவுண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அனிமல்ஸோடைய சவுண்டை கூட அதை மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம நம்பர் போட்டு மேட்ச் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். டாங்கி இதுக்கு பிரே, ஃப்ராக் இதுக்கு க்ராக், பிக் கிரண்ட், ரேபிட் குவேக், அவுல், ஹூட். சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த 5 வார்த்தைகளையும் பொருத்தமான இடத்துல நிரப்ப சொல்லியிருக்காங்க. டேஷ் கொடுத்துருக்காங்க. கிளவர், ஹாட், கிளியர், லாங், கலர்ஃபுல். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு கிளியர் அப்படின்ட்டு வரணும், செகண்டுக்கு கலர்ஃபுல், தேர்டுக்கு கிளவர், ஃபோர்த்து ஒன்றுக்கு ஹாட், ஃபிஃப்த்து ஒன்றுக்கு லாங். கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் ஏ அண்ட் தி. ஏ அண்ட் தி அப்படிங்கிற ஆர்டிகல்ஸை இங்கே கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல ஏ வரணும், எந்த இடத்துல ஆன் வரணும், எந்த இடத்துல த வரணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கோட்டில் ஆன் வரணும், செகண்ட் கோட்லேயும் ஆன், தேர்டு ஒன்றுக்கு த, ஃபோர்த்து ஒன்றுக்கு ஆன், ஃபிஃப்த்து ஒன்றுக்கு அ. அடுத்து கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் த கரெக்ட் வேர்டு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த வார்த்தைகளை பாருங்கள். இன்ஸ்பைரிங், இன்ட்ரெஸ்டிங், அலவுட், ஃபாட், பிளான்டு. இப்போது இந்த வார்த்தைகளை கீழே பொருத்தமான அந்த சென்டென்ஸுக்கு நடுவில் கோட்டில் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கோட்டில் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ட்டு வரணும், செகண்டுக்கு அலவுடு, தேர்டு ஒன்றுக்கு பிளான்டு, ஃபோர்த்து ஒன்றுக்கு ஃபாட், ஃபிஃப்த்து ஒன்றுக்கு இன்ஸ்பைரிங். கம்ப்ளீட் த சென்டென்ஸ் இன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸிங் த க்ளூஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த குழுவை பயன்படுத்தி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. நாம் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு அந்த டேஸுக்கு பக்கத்தில் ஸ்விங் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டேஸில் ஆர் ஸ்விங்கிங் அப்படின்ட்டு வரணும். செகண்டுக்கு இஸ் டான்சிங், தேர்டுக்கு இஸ் ஹாப்பிங், ஃபோர்த்து ஒன் ஆர் ரன்னிங், ஃபிஃப்த்து ஒன் இஸ் பார்க்கிங். fill in the blanks with suitable words அப்படின்னு கேட்டிருக்காங்க. டேஷுக்கு பக்கத்துலேயே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பொருத்தமானதை எடுத்து நம்ம இந்த டேஷில் எழுத சொல்லியிருக்காங்க. நாம் கலர் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஃப்ளூயண்ட்லி அப்படின்ட்டு வரணும், செகண்டுக்கு ஸ்லோ, தேர்டுக்கு ஈஸிலி, ஃபோர்த்துக்கு குவைட்லி, ஃபிஃப்த்துக்கு லவுட்லி. அடுத்தது கீழே பாருங்கள். சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த அண்டர்லைன்டு வேர்டு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சென்டென்ஸில் ஒரு வார்த்தைக்கு மட்டும் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அந்த வார்த்தைக்கு பொருத்தமான மீனிங் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடித்து 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் நம்ம கலர் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். அந்த கலர் பண்ணிவிட்டு அந்த வட்டம் போட்டுட்டு அந்த வேர்டை மட்டும் நம்ம எடுத்து அந்த கோட்டில் எழுத சொல்லியிருக்காங்க. நாம் கலர் பண்ணியிருக்கிறோம். ஹானஸ்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டுக்கு, இதுக்கு பொருத்தமான மீனிங் ட்ரூத்ஃபுல். செகண்டுக்கு ஆர்கனைஸ்டு, இதுக்கு பொருத்தமானது அரேஞ்சு. தேர்டு ஒன் அடாப்டு, இதுக்கு ஃபாலோ. ஃபோர்த்து ஒன் ரீச்டு, இதுக்கு அரைவ்டு. ஃபிஃப்த்து ஒன் டிஃபரண்ட், இதுக்கு வேரியஸ். fill in the blanks with suitable words அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. டேஷுக்கு பக்கத்துலேயே 2 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. பொருத்தமான வார்த்தையை கண்டுபிடித்து அதை கோட்டில் எழுத சொல்லியிருக்காங்க. நாம் அந்த வார்த்தையை சரியான வார்த்தைக்கு நம்ம கலர் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஹெர் செல்ஃப் அப்படின்ட்டு வரணும், செகண்டுக்கு அவர் செல்ஃப்ஸ் அப்படின்ட்டு வரணும், தேர்டுக்கு இட் செல்ஃப் அப்படின்ட்டு வரணும், ஃபோர்த்துக்கு யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு வரணும், ஃபிஃப்த்து ஒன்றுக்கு ஹிம் செல்ஃப் அப்படின்ட்டு வரணும். அடுத்து ரீரைட் த சென்டென்ஸ் பை சேஞ்சிங் த ஜெண்டர் ஆஃப் த அண்டர்லைன்டு வேர்டு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சென்டென்ஸில் ஒரு வார்த்தைக்கு மட்டும் அவங்க கோடு போட்டிருக்காங்க. கோடு போடப்பட்டுள்ள அந்த வார்த்தைக்கு ஆப்போசிட் ஜெண்டர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடித்து நம்ம எழுதணும். மீதியோட எல்லாத்தையுமே அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள், கிங் அப்படிங்கிறதுக்கு அவங்க கோடு போட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட் ஜெண்டர் குயின். நம்ம அதை வச்சு நம்ம எழுதிருக்கிறோம் பாருங்கள். கீழே தி குயின் ரூல்டு த கிங்டம் வைஸ்லி ஃபார் எ லாங் டைம். மேலே அந்த கிங்குக்கு பதிலாக குயின் அப்படின்ட்டு எழுதுகிறோம். மற்ற எல்லாத்தையுமே மேலே உள்ளதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது கீழே செகண்டு பாருங்கள், கிராண்ட் ஃபாதர், அதுக்கு கோடு போட்டிருக்காங்க. நம்ம கீழே அதை எடுத்து எழுதும்போது கிராண்ட் மதர் அப்படின்ட்டு எழுதிட்டுருக்கோம். தேர்ட் ஒன் டைகர், இதுக்கு டைக்ரஸ். ஃபோர்த் ஒன் வெயிட்டர்,
இதுக்கு வெயிட்ரஸ். ஃபிஃப்த் ஒன் மேன், இதுக்கு உமன். அடுத்து ரைட் a sentence on your own using each word given below அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள 5 வார்த்தைகளை பாருங்கள். இந்த வார்த்தைகளுக்கு பொருத்தமான ஒரு வாக்கியத்தை பக்கத்தில் நம்ம அமைச்சு காட்டியிருக்கிறோம். சீட்லிங்ஸ் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. தி சீட்லிங்ஸ் ஆர் growing in the garden. Second, invited. She invited her friends to the party. Third one, magician. The magician performed amazing tricks. Fourth one, enrolled. He enrolled in a new school. Fifth one, smart. The boy is very smart. Write 5 sentences about the picture. ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சரை பற்றி ஒரு 5 சென்டென்ஸை எழுத சொல்லியிருக்காங்க. நாம் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். A family is enjoying. 3 children are playing. The parents stand nearby on the sand. Coconut tree leans over the shore. A small boat glides across the water. Read the passage and answer the questions அப்படின்ட்டு ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழேயே கேள்விகள் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கேள்விக்கு ஆன்சர் வந்து இந்த டி அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். தி கிங் கேவ் 7 sheets ஆஃப் wheat டு ஈச் child. இதுதான் சரியான ஆன்சர். இதை எடுத்து அந்த கோட்டில் மேலே எழுதிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்ட்லி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த வாக்கியத்தை நம்ம திரும்ப சரியாக எழுத சொல்லியிருக்காங்க. நாம் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். தி கிங் tested different skills of the children in the kingdom. Third பாருங்கள். Third one, what did the kingdom depend on? The kingdom did depend on agriculture. Fourth one, why did the king want to adopt a child? He had no hair, so he wanted to adopt a child. Fifth one, what kind of a ruler was the king? The king was wise and kind.